Hello friends, welcome back to Sarbath Kid channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கஞ்சி தாங்க பார்க்க போறோம். இந்த ஹெல்த்தியான கஞ்சியோட பேர் பார்த்தீங்கன்னா பூண்டு வெந்தய கஞ்சி. ஸோ இது கன்சீவா இருக்கிறவங்க, டெலிவரிக்கு அப்புறம் உள்ள பெண்கள் சாப்பிடக்கூடிய கஞ்சி. இந்த ஹெல்த்தியான கஞ்சி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஹெல்த்தி ரெசிபி பார்க்கலாம். அரிசி கஞ்சி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. ஸோ இதை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நல்லா ஒரு வாசம் வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசியில் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ நான் எந்த டம்ளரில் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் ஊற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முழு பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் இருக்கும், அதையும் உரித்து அதில் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு அரிசி வேகட்டும். இப்போ நம்ம கடுகு தொகையில் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க. இது கூடயே காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிக காரம்னா போட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு துண்டு புளி போட்டு நல்லா கொரப்பாக தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தொகையில் நல்லா கொரப்பாக ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணுங்க. ஸோ அப்போ தான் அந்த கடுகோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு நல்லாவே வெடிச்சிச்சு. இப்போ இந்த தேங்காயில் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான கடுகு சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ கஞ்சியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் நல்லாவே குழஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணுங்க. சின்ன தேங்காவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தேங்காவை எடுத்து நல்லா பால் புழிஞ்சுக்கோங்க. பெரிய தேங்காவாக இருக்குது அப்படின்னா ஒரு முடி தேங்காய் பால் போதும். ஸோ நான் இப்போ தேங்காய் பால்லாம் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை கிளறி விட்டுறேன். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கஞ்சி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ இந்த கஞ்சை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான அரிசி பூண்டு வெந்தய கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இந்த கஞ்சியில் தேங்காய் பால், பூண்டு, வெந்தயம்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே வாசமாக இருக்குங்க. இது கூட கடுகு துவையல் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது இன்னுமே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக வீக்கெண்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ், என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.